காலையில எழுந்தது ரொம்ப லேட்டு தான். சரி ஏதாச்சும் சிம்பிளா வந்து டக்குன்னு செய்ற மாரி ஒரு டிஃபன் வந்து செய்யலாமேன்னு சொல்லிட்டு, சின்ன வெங்காயம் தான் உரிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இட்லி ஊத்தி வச்சிருந்தேன். இன்னைக்கு தக்காளி குழம்பு தான் வைக்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமா மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பழுத்த தக்காளி 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பழுத்த தக்காளியா இருந்தா கலர் இன்னும் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து தக்காளி ஒரு பக்கம் வதங்கட்டும். இந்த பானை வந்து போன வருஷம் திருவிழால வாங்குனது. ஸோ இது வந்து கொஞ்சம் லீக் ஆகுற மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி போட மனசு இல்ல. இதில வந்து மணி பிளான்ட் கட் பண்ணி பக்கத்தில வச்சதும், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா சூப்பரா இருந்தது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ ரூ. 30 சொல்லிட்டு இப்போ சந்தையில வாங்கிட்டு வந்தது. காலையிலே சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்படி சட்னி வந்து வதக்கி ஆற வச்சு, இதே ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு, சட்னி ஊத்திட்டு, தண்ணி எவ்வளோ வேணுமோ சில்லி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா, ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.